வணக்கம் நண்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கூலி திரைப்படத்தில வந்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டுருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா, லைவ் லொகேஷன்ல வந்து ஷூட்டெல்லாம் போயிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஷெட்யூல்ல வந்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டுருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்லயும் பிஸியா இருக்காருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி போயிட்டுருக்க நிலையில, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் லைனப்ல வந்து நெக்ஸ்ட் என்னென்ன படங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு டாக்ஸா போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிக்கக்கூடிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜெயிலர் 2. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இதற்காக பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோமோ ஷூட் கூட நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியாயிருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோமோ ஷூட் இந்த வீடியோவும் வெளியாயிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மட்டும் தான் வெளியாக வேண்டியிருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா வந்து கூடிய ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ஷூட் பார்த்தீங்கன்னா வந்து மேபி வந்து மார்ச் ஆர் ஏப்ரல் அப்படிங்கிற டைமில் வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோமோ ரிலீஸும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அது முன்னாடியே இந்த பொங்கல் டைம் ரிலீஸ் ஆனாலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வெற்றி தான் பார்க்கணும். அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த போர்ஷன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஷூட்டிங் தான் ஆரம்பிக்க போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட போர்ஷன்ஸ் முடிஞ்சாலும் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் இருக்குது ஒரு பக்கம். அண்ட் பார்த்தீங்கன்னா டப்பிங் ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஜெயிலர் 2ல வந்து கமிட் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஜெயிலர் 2ல வந்து கேஸ்ட் அண்ட் க்யூஸ்க்காக நெல்சன் அவர் வந்து இப்போ வந்து அதுக்கான ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேஸ்ட் க்யூ ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காரு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் வந்து ஸ்ரீநிதி செட்டி அதாவது கேஜிஎஃப்ல வந்து நடித்த ஹீரோயின் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நியூஸ் எல்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிய வரல. பட் ஸ்ரீநிதி செட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ல வந்து நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீநிதி செட்டி அவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கோபுரா திரைப்படம் நடிச்சிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கோபுரா திரைப்படம் பெருசாக வந்து கிளிக் ஆகலை. அண்டு கேஜிஎஃப் 2 படத்தில் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு ரூமர்ஸ் ஆர் உண்மை அப்படின்னு எப்படி தான் பார்க்கணும். அதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே டாக்ஸ் வந்து ரூமர்ஸாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இவன் நடித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கால் பண்ணுங்கள். ஜெயிலர் 2 கண்டிப்பாக வந்து வேற லெவலில் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குங்க. அண்ட் டைட்டில் வந்து ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி நேம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.